வணக்கம் நண்பர்களே. நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி தான் எல்லா ட்ரேடிங் அனாலிசிஸையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டியோடதை இன்னைக்கு பார்த்துருவோம். நிஃப்டியில் நம்ம நேத்திக்கே ஒரு லெவல் சொல்லியிருப்போம். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த ஏபி இந்த ஜூன் ஒரு லெவல்ஸாக சொல்லியிருப்போம் செல்லிங்கில். ஆனால் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் பண்ணி எக்ஸாக்டாக அந்த லெவலை கிளியர் பண்ணிவிட்டு அகைன் மேலே போயிட்டாங்க. ஸோ செல்லிங்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தா இங்கே அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த ட்ரேடை. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தா மார்க்கெட்டில் அதாவது நிஃப்டியில் ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பி ஷேப் ப்ரொஃபைல் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அதாவது இங்கே இது வரைக்கும் இந்த ஜூன் வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஜூன் வரைக்கும் மொத்தமாகவே பை பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாரும் அவங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது லாங்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க இவ்வளோ தூரம் லாங் போனவங்க இந்த இடத்த அவங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் கூட இந்த மாதிரி ஒரு ஷேப் ப்ரொஃபைல் வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் அதாவது இந்த டேவோட இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணி மேலே போச்சுன்னா மார்க்கெட்டோட லெவல்ஸ் எதுவாக இருக்குன்னா, ஒரு செகண்டு, மார்க்கெட்டோட லெவல்ஸு இந்த ஹை, அதாவது கிளியர் பண்ணிடுறேன் நான் மொத்தமாக. இந்த பார்த்துக்கோங்க, இந்த ஹை தான் வந்து நெக்ஸ்ட் லெவல். அதாவது மார்க்கெட் இந்த இடத்த சஸ்டெயின் பண்ணும். அதாவது இந்த டேவோட டுடே வேல்யூ ஏரியாஸ்க்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி, அதாவது இங்கே ஓப்பன் பண்ணாலும் சரி, ப்ரைஸ் இங்கேயே சஸ்டெயின் ஆகி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடத்துக்கு கிடைக்கணும். இங்கே கிடைச்சால் மட்டுமே அதாவது இந்த ஜூன்ஸ் இதான் ஃபஸ்ட்டு டார்கெட். இதுதான் டார்கெட். கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,600லேருந்து 24,850 கிட்ட கிடைக்கும். 700 கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் இதே நிஃப்டியோடத வீக்லி சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். வீக்லி சார்ட்டில் என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலி வீக்லி சார்ட்டு. ஒரு செகண்டு. வீக்லி சார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட்டு இந்த டே, அதாவது இந்த ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 இந்த 5 கேண்டில்ஸை விட்டுருங்க. அடுத்த 5 கேண்டில்ஸ் வந்து இன்னைக்கு நடந்தது. இது வீக்லி சார்ட்டு. இந்த இடத்த, அதாவது எஃப் பீரியடு ஒரு வைடாக ஆக்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜூனில் ஒரு எக்ஸஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட எஃபெக்ட் மார்க்கெட்டு கண்டினியூஸாக இந்த ஜூன் வரைக்கும் போகும். இந்த லெவல்ஸை எனக்கு கிளியர் பண்ணும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நாளைக்கு மார்க்கெட்டில். ஒன்ஸ் அதை கிளியர் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவலாக வந்து இந்த ஜூன், அதாவது மறுபடியும் கீழே இந்த லோவை, அன்னைக்கான லோவையும் கிளியர் பண்ணும். இது வீக்லியில் நான் சொல்கிறது. இந்த வீக்குக்குள்ளே இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நல்லா நோட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்றத. ஸோ நான் உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் சொல்லியிருக்கேன், வீக்லி சார்ட்லேயும் சொல்லிட்டேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த எக்ஸஸுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகணும், போயிட்டு இந்த லெவல்ஸை கிளியர் பண்ணணும். ஒன்ஸ் இதை கிளியர் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு டவுனுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். டவுனுக்கு ஃபோக்கஸ் பண்ணால் சேம் அந்த டேவோட அந்த வீக்கோட, அதாவது இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 24,400 இந்த ஜூன் வந்து செகண்ட் லெவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுதான் நிஃப்டியில் என்னோட வியூ. பேங்க் நிஃப்டி நம்ம போவோம். பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட டெய்லி சார்ட் இது ஃபியூச்சர் சார்ட் தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். 30 மினிட்ஸ் கேண்டில் தான் யூஸ் பண்ணுவோம். அதே பேங்க் நிஃப்டிலையும் சேம் ஒரு பெரிய விக் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள், ஒரு பெரிய விக் ஃபார்ம் பண்ணி இதுலேயும் ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பி ஷேப் ப்ரொஃபைல் எப்போவுமே ஒரு லாங்ஸ் போனவங்க வந்து அவங்க பொசிஷன்ஸை கிளியர், அதாவது அவங்க பொசிஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. அப்படி ஆனால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா புதுசான, அதாவது ஒரு நியூ பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பையிங் சூன் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதோட லெவல்ஸ் வந்து அரவுண்ட் இந்த டேவோட ப்ரீவியஸ் டேவோட ஹை வரைக்கும் போகணும். இந்த ஜூன் வரைக்கும் போகும். பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூ அதே சேம் கான்செப்ட் தான், இந்த ஜூன் வரைக்கும் போகணும்.
ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதுன்றத பொறுத்து தான் நம்ம இந்த லெவல்ஸ நோட் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு இந்த லெவல்ஸ். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு டவுன் சைடு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டில நடந்துச்சுன்றத பார்ப்போம். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டிலையும் சேம் கான்செப்ட் எக்ஸஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்ஸஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த ஃபின் நிஃப்டியில் உங்களுக்கு ஒரு லெவல் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் இந்த 3 நாளோட டேவை கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜூனை நான் மார்க் பண்ணிக்க சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த ஜூனை இது கிளியர் பண்ணும் அப்படின்னு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி இந்த லெவல்ஸை கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ இதில் நம்மளால் ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. பட் இருந்தாலும் நம்மளோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த டேவோட லோஸை கிளியர் பண்ணிடுச்சு. ஒரு 3 நாளோட டேவை கிளியர் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறது என்னென்னா, நாளைக்கு இந்த பி ஷேப் ப்ரொஃபைலுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் நடக்கணும். ஒன்ஸ் அது மேலே நடக்கணும். அக்செப்டன்ஸ் நடந்தால், அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ரிவர்சல் ஆகும். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட் கிளியர் பண்ணும். பையிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ் எல்லாம் அது கூடிய சீக்கிரமே பண்ணும். பட்டு நாளைக்கு வந்து இந்த பி ஷேப்புக்கு அக்செப்டன்ஸ் நடக்குதான்றது மட்டும்தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ஒன்ஸ் அக்செப்டன்ஸ் இந்த ஜூனில் நடந்துச்சு அப்படின்னா, அக்செப்டன்ஸ் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது. இந்த ஜூனில் அக்செப்ட் பண்ணி மேலே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹை போகும். இதை முடிச்சுட்டு தான் கீழே வரும். ஸோ மூணுத்துலேயுமே நான் சொல்கிறது ஒன்று தான். ஒரு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே விழும் மார்க்கெட். ஸோ உங்களுக்கு இந்த என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி.